காயின், ஆபேல், ஆதாம், ஏபாள் ஒரு முதல் குடும்பத்தினுடைய செய்தியை நாம் விவிலிய நூட்களிலே சந்திக்கிறோம். காயின் பயிர்த்தொழில் செய்வதாகவும் ஆபேல் ஆடுகளை மேய்த்ததாகவும் நாம் சொல்கிறோம். இவர்கள் இருவரும் இரு மனிதர்கள் அல்ல, இரு சிறு கதாபாத்திரங்கள் அல்ல, இரு கலாச்சாரத்தின் பிரதிநிதிகள். ஆபேல் ஆடு மாடுகள் மேய்க்கும் மேய்ப்பு தொழிலை செய்த ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரலாக அவர் அங்கே சித்தரிக்கப்படுகிறார். காயின் பயிர் தொழில் செய்கிறார். இது ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக காயின் இருக்கிறார். அடிக்கடி இந்த மேய்ப்பர்களுக்கும் உழவர்களுக்கும் போராட்டமும் பூசலும் இருந்து கொண்டே இருக்கும். இவருடைய சண்டைக்கூடாக இறையிலை ஆசிரியர் அழகாய் கொண்டு நமக்கு கொடுக்கிறார். இரு கலாச்சாரங்களுடையது. அதில் இன்னொரு கருத்து இருக்குது. ஆடு மாடுகள் என்பது நாடோடிகளாக பச்சை புல்வெளி இருக்கின்ற இடத்தில் ஆடுகளை தள்ள நகர்த்தி கொண்டு போய் மேய்த்து பிழைப்பு நடத்துவார்கள். முதலாவது. இரண்டாவது, அவர்கள் நொமாடிக் பீப்புள், நாடோடிகள். நகர்ந்து ஒரு இடத்தில் குடியேறி நகரத்தை உருவாக்கினார்கள் என்று அறிஞர் அண்ணா சொல்லுவார். பயிர்த்தொழில் செய்யும்போது நிலையான வாழ்க்கை. அப்போ நகர்ந்து வருகிற நாடோடி கூட்டத்தினுடைய முதிர்ச்சி நிலையை பயிர்த்தொழிலாக மாறுது. செடன்ட்ரி நொமாடிக் என்று விவிலிய சமூகவியலார் சொல்லுவார்கள். நொமாடிக் கல்ச்சர், செடன்ட்ரி கல்ச்சர். இந்த நிலையாக இருந்து பயிர்த்தொழில் செய்கிறது நாகரிகத்தினுடைய கொஞ்சம் வளர்ந்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ விவிலியத்தினுடைய எல்லா இடங்களிலும் இப்போ எபிரேய கலாச்சாரத்தில் பண்டிகை இருக்குதுங்க. பண்டிகை இருக்குது. இந்த ரெண்டு கலாச்சாரம் பிணைஞ்சிக்கிட்டே வரும். பாஸ்கா செம்மறியை கொள்வார்கள், புளியாத அப்பத்தை உண்பார்கள். புளியாத அப்பம் உழவு தொழிலின் பிரதிநிதித்துவம், செம்மறி என்பது மேய்ப்பு தொழிலுடைய பிரதிநிதித்துவம். ரெண்டு இணைஞ்சு தான் போய்கிட்டே இருக்கும். அது விவிலியத்தினுடைய எல்லா இடங்களும் அந்த கலாச்சார பின்னணியில் வந்துக்கிட்டே இருக்கும். விவிலியத்தினுடைய மிக முக்கியமான திருப்பயண திருவிழாக்களாக்கிய பாஸ்கா பண்டிகை மற்றும் பெந்தகோஸ்தே பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை எல்லாமே உழவையும் மேய்ப்பு தொழிலையும் இணைத்து செயல்படுகிற ஒரு காட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும்.